ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி உளுந்தே சேர்க்காம சூப்பரான ஒரு கிறிஸ்பியான உளுந்து வடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த உளுந்து வடையில் வெள்ளை ரவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து தான் செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிறிஸ்பியான ஈஸியான ரவை வடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஈஸியான ரவை வடை செய்யறதுக்காக நான் 1 கப் போல் ரவை எடுத்திருக்கேங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெள்ளை ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்க நம்ம வேக வைக்காம துருவிட்டு தான் சேர்த்த போகிறோம். இப்போ இதோட தோலை நல்லா சீவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்குங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா வடை ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதோடவே 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ உப்பை சேர்த்து நல்லா தண்ணியோட கலந்து விட்டுருவோம். இப்போ இதே தண்ணியில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம துருவி சேர்த்துருக்கிறனால சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இப்போ துருவின உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் போல் அந்த தண்ணியோட உருளைக்கிழங்கு வெந்து வந்தாலே போதும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், கெட்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் கட்டாத மாதிரி நல்லா பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சே நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ரவையை சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன். எல்லா ரவையும் நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாகவே நான் கலந்து விட்டுட்டேங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ரவையையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கு. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மாவை எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கையில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லித்தலையையும் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜீரகத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க. புளிப்பில்லாத தயிராகவே எடுத்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். தயிரோட பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ரவையோட சேர்த்தும் போது நல்லா பஞ்சு மாதிரி நம்மளுக்கு வடை சூப்பராகவே கிடைக்குங்க. நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்க, நம்ம தயிரோட பேக்கிங் சோடா சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா நொரையா நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம இன்ஸ்டண்டா வடை செய்யறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கலந்த தயிரை நம்ம ரவையோடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்த தயிரை நான் ரவையோடவே சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம நார்மலாக உளுந்து வடையை எப்படி அரைச்சி எடுத்து நம்ம வடை போடுவோமோ அதே மாதிரி தான், அதே கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம மாவு ரெடியாகி கிடைக்குங்க. லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால நல்லா ஃபுல்லாகவே தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன்.
நம்ம மாவு வந்து லைட்டாக பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வடை ரெடியாகி கிடைக்குங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடனேவே நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கறனால உடனே போட்டு எடுத்தோம்னா தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம வடை போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வந்து கையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. அப்போ ஈஸியாகவே நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு வரும். நம்ம உளுந்து வடைக்கு எந்த மாதிரி தட்டுவோமோ அதே போல தான் இதில் ஒரு ஓட்டை போட்டு நீட்டாக உளுந்து வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. யாருமே இது நீங்கள் ரவையில் செஞ்சீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. உளுந்து வடை மாதிரி டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேண்டாம். ஏன்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும். இப்போ நம்ம வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு வடையையும் இதே போலவே ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி நொர நொறையா வருது. நார்மலான ஆயிலில் சேர்த்தீங்கன்னா நொர அதிகமாக வராது. வடையை போட்ட உடனேயே திருப்பி விடாம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைடும் நல்லா வந்து கலர் வந்துருச்சு. நல்லா சூப்பரான டேஸ்ட்ல நம்மளோட ரவை வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்றக்கும் ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ மீதி இருக்கிற வடையையும் இதே போலவே நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான இன்ஸ்டன்டான உளுந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு டேஸ்ட்ல ரொம்பவே எம்மியான இந்த வடையை இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம வடையோட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.